என்ன இன்னும் அஞ்சலி வரல? பாப்பா அகில், சொல்லுங்கம்மா. யாரையாவது எதிர்பார்க்கறியா? இல்லையே. நர்வஸா இருக்கியா? ஐயோ இல்லம்மா, ஐம் கூல். அம்மா திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே உன் வாழ்க்கை ரொம்ப தலைகீழா மாறிடுச்சுல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன். இல்ல, பேப்பர் தலைகீழா இருக்கே, அதான் உன் மனசும் தலைகீழா சுத்துதோன்னு எனக்கு ஒரு டவுட்டுப்பா. இல்லம்மா, அது வந்து பிரிண்டிங் தப்பா பண்ணிருக்காங்க போல இருக்கு. டேய், அம்மா 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 வேணாம்மா அம்மா. இதெல்லாம் அஞ்சலி வரதுக்காக தானடா? இருமா இருமா அம்மா சொல்றேன் இருமா அம்மா. இது பாரு, இந்த ரியாக்ஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா சரிம்மா விட்டுருமா ப்ளீஸ்மா. மா என்கிட்டயே உன் நடிவை காட்டியாடா நீ? செமையா இருக்குதுமா. ஏய், என்ன நடக்குதுங்க? வாங்க உட்காருங்க. ஆமா, என்ன இன்னும் சம்மந்தி வீட்டு ஆளுங்க வரல? போச்சு, பெருசா மாட்டிக்கிச்சா? அது என்ன அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு? இல்லம்மா, அஞ்சலி வீட்ல இருந்து இன்னும் வரலையே, அதத்தான் கேட்டேன். அப்படி சொல்லுங்க. சம்மந்தின்னு சொல்றது மரியாதையான சொல், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. யார் யார எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். எல்லை தாண்டி வந்துருச்சுன்னா எல்லாமே பயங்கரவாதம் தான். அதனாலதான் எப்பவுமே நான் என் லிமிட்டுக்குள்ளேயே நிக்கிறேன். என்னங்க நீங்க? அவங்களும் நீங்களும் ஒண்ணாங்க? ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கொஞ்சம் பிடியேண்டா. சீக்கிரம் போக்கா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. எங்க உங்க அனுகிரகம் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். சம்பந்தியமா மன்னிக்கணும், கையில பார்சல் இருக்கிறதுனால வணக்கம் வைக்க முடியல. டேய் பாத்துடா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா நல்லா. அத்தை, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. தயவு செஞ்சு உட்காருங்க. நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதுக்கு காலம் எல்லாம் உங்க காலடியிலே இருக்கணும் அத்தை. நீங்க சம்மதம் சொன்னதை கேள்விப்பட்ட நாள்ல இருந்த ஒரே அழுகாச்சு. இருக்காதா பின்ன? தொலைஞ்சு போச்சுன்னு வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைச்சப்ப கடவுள் மாதிரி வந்து ஒரு ஒளிய காட்டினீங்களே. ஆமா அத்தை, இனி என் வாழ்க்கையில மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி எல்லாமே நீங்க தான். என்னடா அஞ்சலி இந்த போடு போடுறா? தெரியலையப்பா.
அம்மா அந்த புடவை கவனிச்சியா? பார்த்தேன் விளைஞ்ச வெள்ளாமையில முதல் பங்கு காக்கா குருவிக்கு தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்த சம்பந்தத்தை நாம விதைச்சு அறுக்கிறதுக்கு முன்னாடி கண்டதும் கொத்தி தின்னுகிட்டு இருக்கு. வாங்க பாட்டி, வாங்க சித்தி. அஞ்சலி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா சித்தி? நீ கொளுத்தி விட்ட நெருப்பு சௌந்தரியம்மா கர்ணமலையில இப்பதான் அணைஞ்சது. இப்ப நல்லா இருக்கம்மா. நல்ல நாகரிகம் தான். கேட்டா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம்ல. என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன், இல்ல நல்லா இல்ல அப்படி மட்டும் தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் யாருமே உங்களுக்கு கத்துக் கொடுக்கல போல இருக்கு. இல்ல மாப்ள, கண்ணம்மா கேட்டுச்சா, அதான் ஒரு வேகத்துல பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆமா, மாமா வரல? உங்க வீட்டுல எப்பவுமே கல்யாணத்தை பத்திலாம் பொம்பளைங்க தான் பேச வருவீங்களா? ஆம்பளைங்களாம் வரமாட்டாங்களா? நான் வந்திருக்கனே மாப்பிள்ள, நானு பொண்ணோட தாய் மாமன். உட்காருங்க. நான் பொண்ணோட அப்பா வரலையான்னு கேட்டேன். மாப்பிள்ள கொஞ்சம் சூடா இருக்கீங்க போலயே. மாப்பிள்ள, பொண்ணோட அப்பா கல்யாண வேலையில பிஸியா இருக்காரு. எப்படி கூட்டிட்டு வர்றது? கூட்டிட்டு வர முடியலையா இல்ல வர விரும்பலையா? மாப்பிள்ள தான் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள ஒரே அடியா பேசி முடிச்சிருவாரு போல இருக்க. வந்து வந்து நல்லா இருக்கே கண்ணம்மா. நல்லா இருக்கேன் மாமா. ஏங்க வந்தவங்கள சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். டேய் உட்கார்றா. ஆமா, இது என்ன பார்சல்? அதுவா மாப்ள, அஞ்சலியா அவங்க மாமியாருக்கு ஒரு பரிசு எடுத்துட்டு வந்திருக்கா. சௌந்தர்யா அத்தேனா அவ்வளவு பிடிக்குது. பரிசா பாத்தீங்கன்னா அப்படியே திகச்சு போயிடுவீங்க. அஞ்சலி, உன் கையால நீயே கொடு. அத்தை, நீங்களே பிரிங்க அத்தை. இப்போ இதெல்லாம் எதுக்குமா? சௌந்தர்யா, பரிசுன்னு ஒண்ணு கொடுத்தா மறுக்க கூடாது. பிரிச்சு பாருமா. ப்ளீஸ் அத்தை, எனக்காக ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். இந்தாங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேங்க. எங்கம்மா போறாங்க? தெரியலையே. டே பாரதி, செம்மையா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? அஞ்சலி இதை வரைஞ்சு வாங்கியிருக்கா.
என்னமோ அவளே உட்காந்து வரைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆ முதல்ல ஒரு நல்ல இடமா பார்த்து இத செவுத்துல மாட்டணும். அஞ்சலி இந்த படத்தை அவ மனசுக்குள்ளேயே மாட்டி வச்சிருக்கா. அஞ்சலி மாமியார் கொண்டாடுற மருமகளா இருப்பாங்கன்னு அம்மா சொல்றாங்க. இவ்வளவு சின்ன இதயத்துல உங்க அம்மாவை தூக்கி வச்சிருக்காளாமா? இது கொஞ்சம் ஓவர்தான்ப்பா. சரி சரி. இவ்வளவு நேரம் ஆச்சு, நம்மால காணுமே. இருந்திருந்தா நம்ம வந்திருக்கிறத தெரிஞ்சு இந்நேரம் ஓடி வந்திருக்கணுமே. பாத்து பத்திரம். அக்கா எதுக்கு? இந்தா. எதுக்கு நீ இதெல்லாம்? பாட்டி சும்மா ரெடி. ஆம், அக்கா அது கொஞ்சம் இந்த ஓவியத்துக்கு என்னோட விலை. பரிசுக்கு யாராவது விலை கொடுப்பாங்களாம்மா? எதுவுமே இனாமா வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அஞ்சலி என்ன யாரோவா? உங்க வீட்டு மருமக தானே? அவ இத எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கினா தெரியுங்களா? மேபி இருக்கலாம். நான் இத பணம் கொடுத்து வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். வர லட்சுமிய வேணான்னு சொல்லக்கூடாது. அந்த லட்சுமியை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அட கொடுக்க. பத்திரமா வச்சுக்கடா. மாமா ஆ? காஃபி. ஏய், தேங்க்ஸ். காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா, எடுக்காத. தேங்க்ஸ் அண்ணி. அஞ்சலி பாட்டி. எங்க அண்ணியே காப்பி எடுத்துக்கல, எனக்கு ஒண்ணு வேணாம். இங்க பாருங்க, என் மருமக யார் யாருக்கெல்லாம் காஃபி வேணும்னு கேட்கல. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, அவங்க தப்பா எதுவும் சொல்லுங்க. கண்ணம்மா நம்ம வீட்டு பொண்ணு. அவ கையினால காஃபி குடிச்சாதான் எங்களுக்கு பொழுது எப்பவுமே விடியும். கண்ணம்மா இப்படி கொண்டு வா. அம்மா அக்கா எடுத்துக்கங்க. எடுமா. எடுக்கிறேன். எடுங்க. ஒரு நீக்கு போக்கா போய் தான் காரியத்தை சாதிக்கணும்க்கா. ஆமா ஆமா. அண்ணி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஏய் சும்மா இரு. இல்ல நீ கல்யாணத்துக்கு 2 குடும்பத்துக்கும் தோதா ஒரு நாள் குறிச்சுக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சதுனாலதான் இந்த கல்யாணமே பண்றோம். திரும்ப உங்களை கூப்பிட்டதுனால நாங்க ஒரு படி இறங்கிட்டோம் நீங்க நினைக்க கூடாது. இனிமே அஞ்சலி எங்க வீட்டு பொண்ணு. அவளை எப்ப இங்க கூப்பிடணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?
அதான் ரத்தன சுருக்கமா சொல்லிட்டீங்களே, வாயை மூடிட்டு கிளம்புங்கன்னு. இனிமே பேச்சே இல்ல. நன்றி வணக்கம், அவ்வளவுதாம்மா. கண்ணம்மா இதை பிடி. அப்போ நான் உங்களுக்கு ஒரு நாள் குறிச்சு சொல்றேன். அப்ப கிளம்புறா நீ. ம் வரோம். ம் அத்தை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். நான் ஈவினிங் வரைக்கும் இங்க இருக்கலாமா? நீ மட்டும்னா தாராளமா இங்க இருக்கலாம். சரி, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். வர்றாங்கம்மா. ம் வரேம்மா. வா போலாம். கண்ணம்மா, அஞ்சலி, கோக்னா ஃப்ளவ் நைஸ். நான் உள்ள வச்சுட்டு வரேன். அப்பா இதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதே புடவைய பாரதி மாமா வாங்கி கொடுத்திருக்காரு. அன்னைக்கு பாரதி மாமா வாங்கி அனுப்புனதையும் அவரே அதை கிஃப்ட் பண்ணிருக்கிறதையும் அப்பா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. நான் வரேன். ரொம்ப அழகு தெரியுமா? அதுவும் இந்த புடவையில இன்னும் அழகு.